வணக்கம். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் திகதி. முக்கிய செய்திகள். டொனால்ட் ட்ரம்பின் புதிய FBI இயக்குனர் பதவி இந்தியருக்கு. சென்னை விமான நிலைய விமான சேவை மீண்டும் துவங்கியது. நினைவேந்தல் உரிமையை நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயல வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் விஜிதஹேரத். தீவிரவாத அமைப்புக்கு பணம் வசூல் செய்த பிரிட்டன் பிரஜை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. பாதிப்படைந்துள்ள மக்களின் வாழ்வை நாம் மீள கட்டி எழுப்ப வேண்டும். மன்னார் வந்த சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவிப்பு. பிரபாகரன் பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக போலீசார் விசாரணை. தமிழகத்தில் சிவப்பு எச்சரிக்கை. 102 ஓட்டங்களை பெற்று அசத்திய சார்ஜன் சண்முகநாதன். இனி விரிவான செய்திகள். டொனால்ட் ட்ரம்பின் புதிய FBI இயக்குனர் பதவி இந்தியருக்கு. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இன் புதிய இயக்குனராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பென்டகன் அதிகாரி காஷ் படேலை நியமித்துள்ளார். சென்னை விமான நிலைய விமான சேவை மீண்டும் துவங்கியது. மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையம் மூடப்பட்டு தரையிறங்கும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் தரையிறக்கப்படவிருந்த விமானங்கள் வேறு ஊர்களில் உள்ள விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. புயல் கரையை கடந்ததை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை மீண்டும் வழமை போல துவங்கியது. நினைவேந்தல் உரிமையை நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயல வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் விஜிதஹேரத். வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த தமிழீழ விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூர்ந்தமைக்கு ஆளுநர் அரசு அனுமதி வழங்கியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கமன் பில மற்றும் சரத் வீரசேகர ஆகியோர் விமர்சித்திருந்தனர். அவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளித்த அமைச்சர் விஜிதஹேரத், கடந்த காலங்களில் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை வடக்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக தெற்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள். அதேபோல் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை தெற்கில் உள்ள உறவுகள் நினைவேந்தும் போது அதற்கு எதிராக வடக்கில் உள்ள சிலர் இனவாதம் கக்கினார்கள். நினைவேந்தல் உரிமை சகல இனத்தவர்களுக்கும் உரியது. அதில் இன வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் பயங்கரவாதத்தை தூண்ட அனுமதியில்லை. நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை எவரும் நடத்தலாம். அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. அதேவேளை சட்டங்களை மீறி செயற்படுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அது போலீசாரின் கடமையாகும் என்றார் அமைச்சர் விஜிதஹேரத். தீவிரவாத அமைப்புக்கு பணம் வசூல் செய்த பிரிட்டன் பிரஜை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. பிரித்தானியாவிலிருந்து புலிகள் அமைப்புக்கு பணம் வசூலித்த தமிழரான பிரிட்டன் பிரஜை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய போது போலீசார் கைது செய்தனர். குறித்த சந்தேக நபரால் சேகரிக்கப்பட்ட பணம் கொழும்பு மற்றும் வன்னி பிரதேசத்தில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 2009ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு சென்று பிரித்தானிய குடியுரிமை பெற்ற கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவினரால் பெறப்பட்ட பயண தடை உத்தரவின் அடிப்படையில் சந்தேக நபர் கடந்த 30ஆம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போது அவரை குடிவரவு பிரிவினர் பொறுப்பேற்று விமான நிலைய போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். அதன்படி விமான நிலைய போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் மற்றும் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாதிப்படைந்துள்ள மக்களின் வாழ்வை நாம் மீள கட்டி எழுப்ப வேண்டும். மன்னார் வந்த சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவிப்பு. அரசாங்கம் என்ற வகையில் சீரற்ற காலநிலையினால் பாதிப்படைந்துள்ள மக்களின் வாழ்வை நாம் மீள கட்டியெழுப்ப வேண்டுமென சிறுவர் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்தார். கடந்த 1ஆம் திகதி ஞாயிறு மன்னாருக்கு வருகை தந்து சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு மையங்களில் தங்கி வாழும் மக்களை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்பொழுதுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக எமது மக்கள் வெள்ளத்தினால் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் இவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம்.
பாதிப்படைந்துள்ள மக்களின் வாழ்வை நாம் மீள கட்டியெழுப்ப வேண்டும். அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இதற்கு துணை புரிய வேண்டிய அவசியம் உண்டு. பாதிப்படைந்துள்ள மக்கள் மீள குடியேற பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகம் மற்றும் அனைத்து அமைச்சுக்களும் யாவரும் ஒன்றிணைந்து செயற்படுகிறோம். மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் அன்றாட உணவு, சுகாதார தேவைகள் போன்றவற்றில் எங்கள் அரசு கவனம் செலுத்தி வருகின்றது என்றார் சிறுவர் மற்றும் பெண்கள் அபிவிருத்தி அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ். பிரபாகரன் பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக போலீசார் விசாரணை. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்த நாள் விழாவில் பங்கேற்ற 5 பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை முகநூலில் பரப்பியமை தொடர்பாக மேலும் சிலர் கைதாகியுள்ளனர். அப்படி மருதானை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய ஒருவர், பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவர், பொரலஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய ஒருவர் மற்றும் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய ஒருவர் என 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை முகநூலில் பரப்பியமை இவர்கள் மீதான பிரதான குற்றச்சாட்டாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சிவப்பு எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு நேற்று கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை புதுச்சேரியில் பெங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 102 ஓட்டங்களை பெற்று அசத்திய சார்ஜன் சண்முகநாதன். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண தொடரில் நேற்று முன்தினம் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான போட்டி ஷார்ஜாவில் நடைபெற்று வருகிறது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 243 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் சார்ஜன் சண்முகநாதன் 102 ஓட்டங்களை பெற்றார். இத்துடன் சிலோன் விரல் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon Mirror.